நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெட்டிங்க்கான ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணது. பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பிஎஸ்டி, ஒரு சின்ன கிளிப் ஆர்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லா லிங்குமே கொடுத்துட்றேன், சரிங்களா? இந்த பிஎஸ்டி லிங்கும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான லிங்கையும் அதுக்கு தேவையான இமேஜையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துடும், சரிங்களா? இப்போ நான் என்ன ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண போகிறேன்னா 7.0 ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தேவையான சைஸை ஃபஸ்ட்டு நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் N கொடுத்தோம்னா நியூ டாக்குமெண்ட் வரும், சரிங்களா? எனக்கு தேவையான சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வித்து, ஹைட்டு ஒரு 12, ரெசல்யூஷன் 400 வச்சுக்கிறேன். கலர் மோட் RGB கலர் தான் லேப் ஒர்க்குக்கு, சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய் சேவஸ் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன்னா 12:18 லேமினேஷன் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்டை தயார் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்ட் இமேஜை உள்ளே கொண்டு வரலாம். இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணது, அதனால் ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ண பிக்சரும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ வியூ பண்ணுறேன். கண்ட்ரோல் C கொடுத்தா இந்த மாதிரி காப்பி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் ஒரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா லென்த் பண்ணுறேன். இதை வந்து கரெக்டாக எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த ப்ளூ மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். அதனால் கிளிக் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், வெர்டிக்கல் அப்படிங்கிறத கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட கலரை பாப்பப் பண்ண என்ன பண்ணுறேன், கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் B, சியான் கொஞ்சம் ஏற்றுறேன் அண்ட் எல்லோ கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போது ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த கலர் ஓகே. இதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போய் பிளர்ரு, காசியன் பிளர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு 25 பிக்சல்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ஓகே. இந்த கீழே அடியில் கொஞ்சம் எரேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், மாஸ்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மாஸ்க் விழும். கீபோர்டில் கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடியன்ட் அப்படிங்கிற கூடிய ஒரு டூல் வரும். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது டிஃபால்ட்டான ப்ரஷ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குறைஞ்சிரும். நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல ஒயிட் கலர் இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குங்களா, இப்போ பாருங்கள். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இப்படி ஒரு ட்ராக். இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எரேசர் டூல் எடுக்கலாம். எரேசர் டூல் எடுத்து இங்கே ஒரு கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இது அப்படியே எரேஸ் ஆகிரும். இங்கே பாருங்கள், ஒரு கிளிக் பண்ணுறேன், எரேஸ் ஆகுதா? ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இங்கே ஒரு கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக எரேஸ் ஆயிரும், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்கிங் நான் வந்து பண்ணிக்கிறேன். மாஸ்கிங் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எரேசர் டூல் எடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு அவுட்டில் ஒரு சின்ன பார்டர் கண்ட்ரோல் A கொடுத்து ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த எடிட் போயிட்டு அதில் ஸ்டோக் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 200 வச்சுக்கிறேன். இதில் கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வச்சுக்கிறேன். ஒயிட் வச்சுட்டு இந்த இன்சைடு வைக்கிறேன். வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே சேஞ்ச் பண்ணாமல் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஒரு பார்டர் வந்து ஒயிட் கலரில் வந்து விழுந்துடும். ஸோ விழுந்துருச்சு. இது வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்டோக் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டோக் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலர் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூலே இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன். ப்ளூலே கொஞ்சம் நல்ல ப்ளூவாக எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், நல்ல ப்ளூவாக எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 20 வச்சா நல்லா தெரியுது, அதனால் 20 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். இந்த லென்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இதை வந்து உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த பிளர்ரை உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்துட்டு ஹரிசாண்டல் ரொட்டேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாமே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சரிங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவுட்புட் பார்க்கும்போது எனக்கு வந்து நல்லா வந்துச்சு, அதனால் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ இதையும் என்ன பண்ணுறேன், ஃபில்டரில் போய் பிளர்ரு, காசியன் பிளர். இப்போ இதை கொஞ்சம் நல்லா பிளர் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி மங்கலாக பிளர் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஒருவேளை இதோட பிளெண்டிங் மோடு கூட ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும், சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த கோவில் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்கள், இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரெடி பண்ணிட்டா நம்மளுக்கு அழகான டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இது ஓப்பன் ஆகலை, இதை வியூ பண்ணுறேன். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி அப்புறம் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதே என்ன பண்ணுறேன்னா அவுட்டரில் வந்து சின்ன எரேசிங், அவுட்டரை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எரேசிங். எப்படி எரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ப்ரெஷ்ஷு சைஸை பெருசாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன், இங்கே ட்ராக். ஓகே, இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதோட கலரிங் கொஞ்சம் பாப்பப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Ctrl+U கொடுத்தோம்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வரும். சேச்சுரேஷன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பாப்பப் பண்ணிக்கிறேன். இப்போ கலர்ஃபுல்லான ஒரு கோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இது ஒன்றும் இல்லை, டெம்பிள் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போது இதை வந்து ஒரு 50% ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் வந்து கிடச்சிருச்சு. அப்பப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு தடவை PST சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு சேவ் ஆகும். இப்போ டெமோக்கு இதை எங்கே ட்ராக் பண்ணுறேன், Ctrl+S கொடுக்குறேன். இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே சேவ் ஆகிடுச்சிங்களா? அவ்வளோதான். PSTயாக ஒரு தடவை நீங்கள் சேவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அதே இடத்துல Ctrl+S கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் ஃபைல் சேவ் ஆகும். அப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? இப்போது இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதாட்டும் ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இந்த இருமணம் இணையும் விழா அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதிலே பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நான் அதே டெக்ஸ்ட் எடுக்காமல் இங்கே இருக்க டெக்ஸ்ட் எடுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது இப்படி பேக்ரவுண்டில் போய் விழுந்துருச்சு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன பண்ணலான்னா இருக்கிறதுலே டாப்பில் எந்த லேயர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ராக் பண்ணோம்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இதை இந்த இடத்துல நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட நம்ம சுருக்கிக்கலாம், தேவைன்னா ரெண்டாவது நம்ம வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு ஃபைலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லது தான். டேப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டூல் பார் மறையும் டேப் கீபோர்டில். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஒரு லைட் எஃபெக்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த லைட்டை ட்ராக் பண்ணிக்கிறேன். லைட்டை என்ன பண்ண போகிறேன்னா பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு லைட் எஃபெக்ட் மட்டும் தெரியும். இப்போது லைட் எஃபெக்டை நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல எனக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் தேவையா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வேறு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை. பிக்சரை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது நான் வந்து வேறு எல்லாமே செட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? நீங்களும் உங்களுக்கு தேவையான பிக்சரை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். இப்போது ஃபஸ்ட்டு கப்புள் பிக்சர் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கப்புள் பிக்சர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். இதை இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். கப்புள் பிக்சரை இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃப்ரேம் வைக்காமல் கொஞ்சம் சின்னதாக. ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு கப்புள் பிக்சர் ஓகே. இந்த லைட் எஃபெக்ட் நல்லா தெரிகிறதுக்கு இன்னொரு Ctrl+J கொடுத்தோம்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். 2 லேயர் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே வேணும். இதையும் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கிறேன். பட் பிக்சரை இப்போதைக்கு நான் அடுக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? சின்ன ஒர்க்கிங் முடிச்சுக்கலாம். அவங்களோட நேம், கப்புள் நேமை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். கப்புள் நேமை இங்கே வச்சுக்கலாம். அது போக ஒரு சின்ன வாழ்த்து வச்சுருக்கேன். இந்த வாழ்த்தையும் உள்ளே ட்ராக் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தேவை. அதனால் இந்த கிளிப் ஆர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த PSTயை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருந்து கொஞ்சம் எனக்கு தேவையான கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். ஒரு கிளிப்ஸ் என்னென்னா இந்த ஹார்ட்டு, இந்த ஹார்ட் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஹார்ட் ஷேப் நல்லாயிருக்கா? இதை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சோம்னா ரொம்பவே நல்லா அழகாக தெரியுது. அதனால் இதை இதில் வச்சுக்கலாம். ஹார்ட் இதில் வச்சாச்சு. வேறு என்ன தேவை அப்படின்னா வேறு பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க உங்களுக்கு என்னென்ன தோணுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் டிசைனை. இந்த வாழ்த்து மேலேருந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியை தூவுற மாதிரி ஒரு வாழ்த்து இருக்குது. அதை என்ன பண்ணுறேன், உள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம் என்ன பண்ணலான்னா இருக்கிறதுலே டாப் கொண்டு வந்துடணும். Ctrl+Shift+OPக்கு எடுத்து 2வது ப்ராக்கெட் கொடுத்தோம்னா டாப்பில் வந்துடும். சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரேமை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாக் போட்டு வச்சுருவேன். இந்த பொசிஷன் லாக் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து இந்த லாக் இல்லாமல் இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, இது வந்து லாக் பொசிஷன். இது வந்து இந்த இடத்த விட்டு நகராது. அவ்வளோதான், அப்படியே இருந்துக்கிறோம்.
சரிங்களா? இப்போ இதை வந்து கொஞ்சம் இன்னும் மேலே தள்ளிட்டு கொஞ்சம் கையை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு அந்த மேலே இருந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே அந்த அரிசி வந்து விழுற மாதிரி வாழ்த்துக்கு. ஓகே, அது ஓகே. இது போக வேறு எதுவும் தேவையான்னு பார்க்குறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த புறா பறக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கிறேன். இந்த புறா பறக்கிற சீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லாயிருக்கும், இதை வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு பார்த்திங்கன்னா தேவைன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிக்சர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஏதாட்டும் ஒரு டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா தேடலாம் ஏதாட்டும் இருக்கான்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸில் இந்த பின்னாடி இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா தேவையில்லை, அதை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பாக்ஸை எடுத்துக்கிறேன். இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா 2 லேயராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லேயர், கீழே இருக்கிறது ஒரு லேயர். ரெண்டையும் சங்கிலி போட்டு Ctrl E கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரே லேயராக மாறிடும். இப்போ இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா சைடில் விரிச்சிக்கிறேன். Shift Alt கிளிக் பண்ணி இந்த மாதிரி விரிங்க, உங்களுக்கு விரியும். இப்போது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ வைக்க போகிறதில்ல. ஃபோட்டோவை நார்மலாக தான் வைக்க போகிறேன். ஆனால் அந்த பேக்கில் வந்து ஒரு சின்ன டிசைன் மாதிரி வைக்க போகிறேன். இதை என்ன பண்ணுறேன், லைட்டாக எரேசர் எடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எரேசிங் இந்த இடத்துல. இப்போ எனக்கு எத்தனை பிக்சர் இருக்குன்னா ஒரு 5 பிக்சர் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் எடுத்து ஒரு 5 பிக்சர் நான் வைக்கிற மாதிரிக்கு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வைக்கிறேன். இப்போது 5 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட் எதுக்காகனா ஈவனாக உங்களுக்கு இந்த கேப் ஈவனாக இருக்கும், டாப் எல்லாம் ஒரே போல் இருக்கும், அதுக்காக தான் இந்த அலைன்மெண்ட். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் வச்சுட்டேன். பிக்சரை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலான் இருக்கேன். இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா? எல்லாமே சங்கிலியில் இருக்குது. இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு. பிக்சர் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஓரளவு பெருசு பண்ணலாம், ஏன்னா ரொம்ப பெருசு பண்ணால் கொஞ்சம் அந்த பேக்கில் இருக்க டிசைன் கூட தெரிய மாட்டேங்குது. இந்த அளவுக்கு ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ பிக்சருக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து கைட்டு நம்ம வைக்கிறது சரியாக இருக்காது. சரிங்களா? இதுக்கு என்ன அலைன்மெண்ட் பண்ணணும்னு பாருங்கள். இதுக்கு வந்து டாப் அலைன்மெண்ட் மட்டும் பண்ணணும். இப்போ இந்த பிக்சர்லேருந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி 1 2 3 4 இந்த 4ஐயும் மார்க் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய இந்த அலைன்மெண்ட் மட்டும் கொடுத்தோம்னா டாப் அலைன்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா நம்ம டிசைனை செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிக்சர் கீழே அடியில் வச்சிடலாம். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி பேக்கில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா சங்கிலி விழும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இதை அப்படி கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு தேவையான அந்த பேக்கில் இருக்கக்கூடிய டிசைன்லாம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நல்லா பெருசு பண்ணுறேன். இந்த ஹார்ட் வந்து கீழே வச்சுக்கலாம். இங்கே வந்து கோவில் பேக்ரவுண்டு நல்லா தெரியுதா, அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம். அது போக இவங்க கப்புள் நேம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கப்புள் நேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நேமுக்கு பார்த்திங்கன்னா கலர்லாம் தெரியலைன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இவங்க இந்த வசந்தம் பிறக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவிதையோட கலரை நான் வந்து ஒரு ரெட் எல்லோ அப்படிங்கிறக்கூடிய ஒரு கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? இந்த பேக்ரவுண்டில் இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதை எப்படி நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது இதில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்து இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் எடுத்துரும். இப்போ இதை என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கீழே வந்து லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். எரேசர் எடுத்து இந்த எரேஸ் பண்ணும்போது இந்த ப்ரஷ் வந்து இப்படி மங்கலாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு எரேஸ் ஆகும். இப்போது எரேஸ் பண்ணியாச்சு. இதை என்ன பண்ணுறேன், லைட்டாக அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி லைட்டாக வந்து ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை 2 பிக்சர் கப்புள் பிக்சர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு பிக்சர் தான் இருக்குது. ஷிஃப்ட் அமைக்கி மைனஸ் கொடுக்கலாம். அப்படின்னா இதோட பிளெண்டிங் மோட் லுமினாசிட்டிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்குது. எரேசர் டூல் எடுத்து இன்னும் கூட கொஞ்சம் எரேசர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஒரு கேப் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த டிசைனிங்கில் ஏதாட்டும் தேர்தான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு இருக்குது, இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த தட்டு வச்சுக்கலாம். இந்த வாழ்த்துக்களுடன் ஒன்று இருக்குது. நான் இந்த பெஸ்ட் விஷஸ் அப்படின்றத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஹார்ட்டு கொஞ்சமாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அந்த டிசைனிங் பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப எளிமையாக பார்த்திங்கன்னா நம்ம டிசைனிங் முடிச்சிடலாம். இன்னும் லைட்டிங்கை கூட இன்னும் கூட ஒரு லைட்டு ஆட் பண்ணலாம். இந்த கோபுரம் பக்கத்தில் ஒரு லைட்டிங் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். இதோட பிளெண்டிங் மோடு வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற பிளெண்டிங் மோடு வச்சா லைட் எஃபெக்ட் மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இந்த லைட்டை இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒன்று, இந்த மாதிரி ஒரு 2 லைட் வச்சு விட்டோம்னா நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கூட ஒரு லைட் வச்சுக்கலாம். ஸோ கப்புள் பக்கத்தில் வச்சா நல்லா இல்லை, பட் அதனால் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த லைட்டிங் வைக்கும்போது அவுட்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகிருந்தால் நீங்கள் எரேசர் எடுத்து எரேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதோட சைஸ் கூட கொஞ்சம் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். சின்னதாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, டன். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிருச்சு. ஒருவேளை இந்த டெம்பிள் உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வேணால் ஷிஃப்ட்டு மைனஸ் கொடுத்து லூமினாசிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறிடும். அப்படி இல்லைனா நார்மல் கொடுத்தாலே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த டிசைனிங் பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிடுச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இன்னும் ஒன்று பெண்டிங் என்னென்னா இந்த ஷேடோ கீழே ஆட் பண்ணலாம். இவங்க ஃபேண்டு ஒயிட் கலருங்கனால பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், இவங்க லேயரை செலக்ட் பண்ணி ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறேன். இதை ஒரு ஸ்டெப் கீழே கொண்டாந்துக்கிறேன். கீழே கொண்டாந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பிளாக் கலர் வச்சுட்டு கீபோர்டில் பி கிளிக் பண்ணால் ப்ரஷ் வரும். இந்த ப்ரஷ்ஷில் ப்ரெஸ்ஸுன்னு இருக்கும், நீங்கள் விண்டோஸில் போய் எடுத்திங்கன்னா வரும். ப்ரெஸ் டிப்ஸ் அண்ட் சேஃபில் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட்னஸில் ஒரு 20 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். இது பார்த்திங்கன்னா 100 இருந்தால் இப்படி ரவுண்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 20 அப்படிங்கிறத நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இதில் ஒரு 20 சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ வரும். ஒரே ஒரு கிளிக்கு வந்துடுச்சா? இப்போது அந்த ஷேடோவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒப்பாசிட்டி குறைச்சிக்கலாம். நான் ஒரு 50 வச்சுக்கிறேன். 50 வச்சுட்டு லைட்டாக ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி கொஞ்சம் எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா? இவ்வளோதான். அந்த காலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஷேடோ இருக்க மாதிரி நம்மளுக்கு இருந்ததால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ என்னோடய ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த பிஎஸ்டியும் இருக்கும். அது போக இந்த நீங்கள் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய இந்த ஃபைல் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,